வணக்கம். ஜாவைஜர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றோம் மனுஷன். எந்தெந்த உணவை எந்நேரம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை நம்ம மீறும் போதுல அதை வாழ்வில் கடைபிடிக்க முடியாம போகக்கூடிய சமயத்துல தான் நோய்கள் அதிகமாகும். டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு பெருக்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஆஸ்பத்திரி அதை விட பெருத்துருச்சு. எம்பிபிஎஸ் சீட் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதனால டாக்டர்ஸோட எண்ணிக்கை குறைவு. ஆனா ஆஸ்பத்திரியினுடைய எண்ணிக்கை அதிகம். அதையெல்லாம் விட நோயாளிகள் அதிகரித்து விட்டார்கள். எங்க போனாலும் சரி, சினிமா தியேட்டர்ல கியூல நின்ற மாதிரி, ரேஷன் கடையில் கியூல நின்ற மாதிரி பேஷண்ட்டுக்கு கியூ அந்த அளவுக்கு. ஏன்னா ஆஸ்பத்திரி ரொம்ப குறைவா இருக்கு. அதனால டெய்லி ஆஸ்பத்திரி திறப்பு விழா, அந்த கோயில் திறப்பு விழா மாதிரி திறப்பு விழா போயிட்டே இருக்கு. பேஷண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுல மெயின் காரணம் என்னன்னா உணவு தாங்க. ஒரு மனுஷன் இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் நிக்கிறேன் அப்படின்னம்னா மனம், உடல். மனம் சம்பந்தப்பட்டது அது அவனோட எண்ணத்தின் வெளிப்பாடு. அதை விட்டுருங்க, இந்த சாப்டர்ல கொண்டு வர வேணாம். உடல் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறப்ப என்னன்னா அப்படின்னா உணவு தான் மெயின். உணவு எந்தெந்த நேரம் எவ்வாறு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதுலயும் குறிப்பா விலை சம்பந்தப்பட்டது இன்னைக்கு அதிகமா போச்சு. முதல்ல எல்லாம் சைவ உணவுகள்லாம் 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கும். அசைவ உணவுகள் அதை விட ஒரு 10 ரூபா, 20 ரூபா சேர்த்து 100 ரூபாய்க்குள்ள விற்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படி இல்லை. அசைவ உணவோட சைவ உணவுல அதிகமா விட போச்சு. நல்லா புரிஞ்சுக்க. 100 ரூபாங்கிற ஒரு விஷயம் அசைவ உணவு. அது இன்னைக்கு அதே அளவுக்கு தான். ரெண்டோடு சேர்த்து ஒரு 10, 20 சேர்த்து இருந்தாலுமே கூட அதை விட அதிகப்படியான விலையில சைவ உணவு போயிடுச்சு. மக்கள் பார்த்தான், என்னடா அது விலையும் அதிகமா போச்சு, எதுக்கு சைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், அழுத்து போச்சு, அசைவ உணவுக்கு மாறிடலாம், விலையும் கம்மி, அசைவ உணவாகவும் போச்சு. லெக் பீஸு, அப்புறம் தொடக்கறின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பலவிதமான மக்கள் இன்னைக்கு அசைவ உணவுக்கு மாறியதன் காரணம் என்னன்னா, சைவ உணவை விட அசைவ உணவு குறைவாக இருப்பதன் ஒரு வெளிப்பாடு இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பிரியாணி அப்படிங்கிற ஒரு மேட்ரு ரொம்ப பப்ளிக்கா போச்சு. எங்க பார்த்தாலும் சரி, என்னப்பா நிறைய பேர் அன்னைக்கு கூட 2 பேர் கிராமத்துல பேசுறாங்க. நான் ஒரு விசேஷத்துக்காக போன வாரம் போயிருந்தேன். ஒன்றும் இல்லப்பா, சென்னைக்கு பிறப்பிட்டு போ, பிரியாணி கடை வச்சு பொழைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆகிப்போச்சு. ஆனா அதற்கு தகுந்த மாதிரி பலவிதமான ஒரு தீங்கான விளைவுகளும் இன்னைக்கு வந்தாச்சு. ஏகப்பட்ட இந்த ஒரு வாரத்துல ஏகப்பட்ட பிரியாணி கடைகள் சீல் வச்சாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கெட்டுப்போன உணவுகள், வேகாத உணவுகள், மற்றபடி கெட்டுப்போன அசைவ, அதுக்கு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இந்த மாதிரி சிக்கன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவசரமாக செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். என்ன அப்படின்னா இந்த மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புரட்டாசி மாசம் 16, 17, 7, 9, 2024 புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட பேர் இந்து மக்களாகட்டும், இதுல குறிப்பா இஸ்லாமியர், கிறிஸ்தவெல்லாம் அவங்க எந்த நேரமும் பிரியாணி சாப்பிடக்கூடிய ஒரு அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா நம்முடைய இந்து மக்கள் அப்படி கிடையாது. புரட்டாசி மாசம் சாப்பிடக்கூடாது, அமாவாசை சாப்பிடக்கூடாது, மற்றபடி கிருத்தையில் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. அசைவங்கள் அதிகமா போகும். யாருக்கு? இந்து மத நண்பர்களுக்கு. அவங்க இந்து மக்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல போன வாரம் புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க, அதுக்கு முந்தின வாரம் ஃபுல்லா பயங்கரமான கெட்டாங்க பிரியாணி. நல்லா நெம்புச்சு. காரணம் என்ன, அடுத்த மாசம் ஃபுல்லா நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா புரட்டாசி என்பது பெருமாளுக்கு உகந்த மாசம். அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு என்ன ஆச்சு, மாட்டுக்கறி கொழுப்பு, பன்றியின் கொழுப்பு, இந்த மாதிரி அது ஒரு பிரச்சனை அது போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில புரட்டாசி மாசம் என்பது பெருமாளுக்கு உகந்த மாசம் சொல்லி போட்டு என்னாச்சு, இந்து மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி ஆவணிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஃபுல்லா ஒரு கெட்டுவாங்க. புரட்டாசி மாசம் என்னைக்குனா முடியுதுன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுல விட 16/9/2024
எல்லா பிரியாணி கடையிலுமே பயங்கரமான கூட்டம். ஏன்னா 17/9 புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுது. நல்லா புரிஞ்சுங்க. 17/9/2024 புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுறதுனால 16/9/2024 என்ன ஆகுது, பிரியாணி கடையில பயங்கரமான கூட்டம். அதன் அடிப்படையில வந்து அதுக்கு முந்தின வாரம் பயங்கரமான கூட்டம். 11/9, 12, 15/9 அதன் அடிப்படையில சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகுது, ஜீரணிக்காம மற்றபடி வந்து ஃபுட் பாய்சன் ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். ஆமா, உடனே அது கம்ப்ளைண்ட் பறக்குது. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கடைகளை சீல் வச்சிட்டாங்க. குறிப்பா வந்து கொடுங்கையூர்ல ஒரு பிரபலமான ஒரு பிரியாணி கடை. ஆமா, அதுல சாப்பிட்ட வகையில் 50க்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து வாந்தி, பேதி, அப்புறம் வயிற்றுப்போக்கு, மயக்கம்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடும். உடனே கம்ப்ளைண்ட் பறந்து எந்த கடையில சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கடையை செக் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்துல அங்கும் வேகாத சிக்கன்ஸ், மற்றபடி வேகாத அந்த ரைஸ். ஏன்னு கேட்டா பிரியாணி ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முள்ளா இருந்தாதான் வந்து மக்கள் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் குழஞ்சு போச்சு வரமாட்டான். அதன் நடுவில் அரிசி கூட பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்கு. வேகாத சிக்கனுங்கிறது அப்புறம், ஆனா அரிசி கூட பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில வந்து கொடுங்கையூர்ல பிரபலமான கடைகளுக்கு சீல் வச்சிட்டாங்க. அதுல பொண்டேரியில ஒரு கடை, ஒரு 10 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. வயிறு பேதி, வாந்தி, இந்த கான்செப்ட். அதன் அடிப்படையில் அதுக்கும் கடை, அந்த பொன்னேரியில் உள்ள பிரியாணி கடைக்கும் ஒரு சீல் வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து அயப்பாக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு அற்புதமான ஒரு கடை, அதுக்கும் சீல் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி எஸ்எஸ் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சொல்லி பிரபலமான ஒரு கடை. அந்த கடையில செக் பண்ண வகையில் ஏகப்பட்ட பேர் வாந்தி, பேதி, பிரியாணிங்கிற அது வயிற்று போக்குங்கிற கான்செப்ட்ல அந்த கடையும் சீல் வச்சுட்டாங்க. இந்த கடைகளெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புரட்டாசி மாசம் வந்துருச்சு அப்படின்னா, அதனால வந்து சீக்கிரமா வந்து கடையோட நம்ம கல்லா கட்டிக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில அவர் அவசரமாக செய்த உணவு முறை வெளிப்பாடு தான். இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்குது. சிக்கனுங்கிறது வந்து இந்த ஒரு 4-5 வருஷம் பிரபலியமா போயிட்டு இருந்தாலுமே கூட இப்ப சிக்கன் எல்லாம் மாறி மாட்டுக்கறி, பீஃப் பிரியாணியா மாறிடுச்சு. ஆட்டுக்கறி பிரியாணி அந்த அளவுக்கு யாருமே சாப்பிட்றது இல்லை. நம்ம உள்ள நுழைஞ்சாலே நம்மளால என்ன கேட்கிறாரு, சிக்கன் பிரியாணி இருக்கா, இல்ல பீஃப் பிரியாணி இருக்கிறான். அந்த அளவுக்கு ஆயிப்போம். விலையும் குறைவு, புரோட்டீன் கான்செப்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி பிரியாணியில இறங்கிட்டாங்க. இதுவும் பயங்கரமா இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுல மெயின் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட கடையில கூட்டம். இதுல புரட்டாசி மாசத்தை மதிக்காத சில இந்து மக்கள் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து புரட்டாசி மாசத்துல சாப்பிடுறது கிடையாது. ஆமா, நிறைய பேர் வந்து புரட்டாசி மாசத்துல மீன் சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் இருக்கிறாங்க, பீஃப் சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் இருக்காங்க, சிக்கன் சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் இருக்காங்க, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இந்து மக்கள் இருக்காங்க, முட்டை பிரியாணி சாப்பிடக்கூடிய இந்து மக்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். அவங்கள்ட்ட கேட்டோம்னா சாஸ்திர சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து மதிக்காத சில பேர், மற்றபடி அவங்க வேறொரு காரணம் சில சாதி பிரிவு அடிப்படையில் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெருமாளை மதிக்கக்கூடியவர்கள் புரட்டாசி மாசம் சாப்பிட மாட்டாங்க. இவைகள் எல்லாம் விட வேறு சில சாதி பிரிவுலாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இல்லைங்க நாங்கெல்லாம் சாப்பிடுவது போட்டு பார்த்தா இப்ப என்ன மீன் கடையில கூட்டம் இல்லாம இருக்கா, இல்ல பிரியாணி கடையில கூட்டம் இல்லாம இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாசம் ஆட்டுக்கறி கடையில கூட்டம் இல்லாம இருக்கா, எல்லா கடையிலும் கூட்டம் இருக்கு. அதையெல்லாம் விட பிரியாணி செய்யக்கூடிய முக்கியமான அந்த பீஃப் பிரியாணி ரொம்ப பயங்கரமான கூட்டமா இருக்கு. இப்ப என்ன ஆகுது, புரட்டாசி மாசத்திலையும் சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாக இந்து மக்கள் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த இடத்துல வந்து இஸ்லாமியத்தை கிறிஸ்துவ சேர்த்தக்கூடாது. ஏன்னு கேட்டா அவங்க எப்ப வேணா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் கிடையாது. அதுக்கு அடிப்படையில் சாப்பிட்ட வகையில ஏகப்பட்டவர் இன்னைக்கு வாந்தி, பேதி, மயக்கம். காரணம் என்னன்னா கல்லாக்கட்டுங்கிற கான்செப்ட் தான் பிரியாணி கடை, வேற ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் விட இரவில் பிரியாணிங்கிறது இன்னைக்கு பிரபலியமா போச்சு. இரவில் பிரியாணி சாப்பிடவே கூடாது. மினிமம்ங்க ராத்திரி உணவுங்கிற 7 மணியோட முடிச்சுக்கணும். இயற்கை உணவுப்படி அதுக்கு மேல சாப்பிடவே கூடாது. பறவைகள்லாம் பாருங்க சாப்பிட பறவைகள் இரவில் சாப்பிடுவதில்லை. சன் செட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாதுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம அப்படி இல்லை, 12 மணி வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து மாரடைப்பு வராது, இருதய சம்பந்தப்பட்ட நோய் வராது, கிட்னி ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம். இதுல விட பக்கத்துல நம்மளால என்ன ஒழிச்சுக்குவாங்க, குறிப்பிட்ட அந்த கார்பன் வாட்டர் ஏற்றப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த குளிர்பானங்களை வச்சு அதையும் வேற சாப்பிடணும். 2 பிரியாணி, ஒரு 2 கவலை சாப்பிட வேண்டியது, அதை வந்து குடிக்க வேண்டியது. அது இன்னும் மிக மோசமானது, கிட்னிக்கு ரொம்ப பாதிப்பு. அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றதே சரியான ஒரு நேரம் கிடையாது. இதுல வந்து கார்பனேட் வாட்டர், அது குறிப்பிட்ட கம்பெனி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி
இது சம்பந்தப்பட்ட வகையில ஏற்றக்கூடிய சமயத்து சார் ஓப்பன் பண்ண சர்ன்னு கேஸ் வரும். அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய சமயத்து என்ன ஆகும், மார்பு அப்படியே அடைக்கும், அடைச்சு கிட்னி அப்படியே ஸ்டாப் பண்ணி போடும். அப்ப என்ன ஆகும், இவர் சாப்பிட்ட உடனே படுத்துருவார். 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கெல்லாம் படுக்க கூடாது. சில பேர் 12 மணிக்கு சாப்பிட்டு நைட் பிரியாணி வந்து 1 மணிக்கு படுப்பான். கட்டாயமா அதை மாரடைப்புல கொண்டு போய் விடும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதையும் சாப்பிட்ட கார்பனேட் ஏற்றப்பட்ட அந்த வாட்டரை சாப்பிட்டு வைங்கன்னா என்ன ஆகும், சுத்தமா அவுட்டு, மாரடைப்பு கட்டாயமா நிச்சயம். அதனால வந்து நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடாது. இன்னும் சொல்ல போனா அசைவ உணவுகளை இரவில் சாப்பிடவே கூடாது. ஒரே வார்த்தை. அது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இனிமேல் பின்பற்ற போறீங்க அப்படிங்கிறது தெரியல. அசைவ உணவு சப்பாத்தி, புரோட்டா இதெல்லாம் வந்து ராத்திரில சாப்பிடாதீங்க. மற்றபடி டீ, காஃபி, பால், இந்த கார்பனேட் ஏற்றப்பட்ட அந்த குளிர்பானங்கள் அதெல்லாம் எதுவுமே ராத்திரில சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்களா சன்செட்டு அதுக்கு முன்னாடி மினிமம் 4க்குள்ள சாப்பிட்டுருங்க. பிரியாணி சாப்பிடக்கூடிய ரொம்ப அதிகமா எனக்கு தேவைப்படுப்பா, ஒரு 5 மணிக்கு சாப்பிட்டுருங்க. தானா செரிச்சிடும். நீங்க படுக்கிறது 10 மணி 9 மணி 4 மணி நேரம் ஃப்ரீயா செரிச்சிடும். 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு படுக்கிறது, 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு படுக்கிறது கட்டாயமாக இருதய கோளாறு, கிட்னி ப்ராப்ளத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். ஆமா, அதனால வந்து இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன ஏகப்பட்ட கடைகள் திறந்துட்டாங்க. ஆமா, பிரியாணி கடையை வச்சு ஏகப்பட்ட பேர் பிழைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து நேர கட்டுப்பாடு விதிக்கலாமா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்களாகி நம்ம தான் திருந்தணும். பிரியாணி கடையா காலையில 9 டு சாயங்காலம் 5 மணியோட அதுக்கு மேல வச்சுக்கணும். அதுக்கு மேல கடையை பூட்டிடுறோம். அதுக்கு மேல பிரியாணி சாப்பிட்டா மக்களுக்கு வந்து நோய் வந்துடும். நோய் வர்றது வராது மக்களாகி நம்ம தான் பார்க்கணும். பிரியாணி கடைக்காரன் அதை எப்படி பார்ப்பான்? அவன் கல்லாக்கட்டை தான் பார்ப்பான். இப்படி ஒரு இன்னைக்கு விஷயம் போயிட்டு இருக்கு. 9 மணிக்கு மேல கடையை தொடங்க, 5 மணிக்கு மேல மூடிடுங்க. நைட்ல வந்து யாருமே பிரியாணி கடை திறந்து வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கோட மோசமானது பிரியாணி கிடையாது. நம்ம டாஸ்மார்க்ல ராத்திரில திறந்துருக்கிறப்ப அதையே நீங்க மூடல அப்படிங்கிற கேள்வி வரும். பான்பராக்கு மற்ற ஷோ ஏகப்பட்டது திறந்துருக்கு இல்லையா? கார்பனேட் வாட்டரே வந்து மிகப்பெரிய நோய்களை உண்டு பண்ணும். பேக்கரி ஐட்டம் இருக்கு. அப்பெல்லாம் பார்க்கறப்ப எங்கேயோ போயிடும். அதனால வந்து சில பேர் கருத்து இன்னைக்கு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல அது போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பிரியாணி கடைகளை வந்து 5 மணிக்கு மேல திறக்க விடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொடுக்கும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பிரியாணி வியாபாரிகள் சங்கம் வந்து போராட ஆரம்பிச்சிடும். பிரியாணி வியாபாரி சங்கம் போராட ஆரம்பிச்சு, ஏங்க பேக்கரி ஐட்டம் அதை விட மோசமானது, டாஸ்மார்க் அதை விட மோசமானது, அதை விட மோசமான ஏகப்பட்ட உணவுகள் இருக்குதுங்க. பிரியாணி மட்டும் கிடையாது. பிரியாணி கூட அற்புதமான உணவு. அதை வந்து எவ்வாறு சாப்பிட வேண்டும், ஆவாவும் திங்க கூடாது. என்ன நமக்கு தான் தெரியும் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அதே நேரத்துல வந்து அசைவ உணவுகள்லாம் வந்து சுத்தம் பண்ணி வெட் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சா, அது மாட்டுக்கறி ஆகட்டும், ஆட்டுக்கறி ஆகட்டும், கோழிக்கறி ஆகட்டும், 4 hours தான். அதுக்கு மேல பண்ண முடியாது. ஹோட்டல் அப்படி கிடையாது. அவங்க சௌகரியத்துக்கு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து லெக் பீஸ் கேட்கிறாரு, வெட்டி போட்டு திருப்பி அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரிட்ஜில் வச்சிருவாரு. அது ஒரு 10 நாள் கழிச்சு எழுப்பாரு. அப்ப என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. கோழிக்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தாங்க, 24 hours. அதுக்கு மேல விஷத்தன்மையாக வாய்ப்பு இருக்கு. என்ன, நாட்டுக்கோழி கறி. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏகப்பட்டது வந்து ஒயிட்லகான் கோழியா மாறிட்டதுனால நம்ம விருப்பத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழலா போயிட்டு, எப்படி இருந்தாலும் கோழி தாங்க. எத்தனை லட்சம் போட்டாலும் சரி கோழி தாங்கிற மாதிரி எப்படி நீங்க சமைச்சாலும் சரி அது பாய்சன் தன்மையாக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 1 டேக்கு மேல கோழிக்கறியோ கோழி உணவுகளை நம்ம உணவுல சேர்த்தவே சாப்பிடவே கூடாது. அதை நிறைய பேர் யூஸ் பண்றது ஏதாயா அதை வந்து அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஓட்டர் என்ன பண்ண முடியும், 2 வெட்டுவான், தூக்கி கோழி உள்ள வச்சிருவான், 2 வெட்டுவான், தோழிக்கு உள்ள வச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது, அவன் பாட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டே போவான். சாப்பிட்றேன், வாந்தி பேதி, வயிற்றுப்போக்கு, மயக்கம், ஃபுட் பாய்சன், டாக்டர் அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல வீட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதனால வந்து மக்களாகி நம்ம வந்து திருந்தணும். இந்த நேரத்துக்குள்ள இன்னொரு விஷயம் விளக்க இயற்கை வைத்தியப்படி காலையில 9 to 11 சாப்பிடவே கூடாது. தண்ணி கூட குடிக்க கூடாது. மண்ணீரலின் நேரம். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஒரு ஆள் அன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன் 10:30 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன், என்னப்பா காலையில உணவு இப்பதான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற. சாப்பிடவே கூடாது. காலையில உணவு 9 சாப்பிடணும், மதிய உணவு 1:30 சாப்பிடணும், இரவு உணவு 7 சாப்பிடணும். முடியுமா? அதுல என்ன நோய் தான் வரும். ஆமா, அப்புறம் பிரியாணி கடைக்காரனை நம்ம குறை சொல்லி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பிரியாணி கடை என்பது இஸ்லாமியர்கள் பண்றாங்க, இந்து மக்கள் ஏகப்பட்ட பேர் பண்றாங்க, கிறிஸ்துவ மக்கள் ஏகப்பட்ட பேர். இதுல சாதி மத அடிப்படையில பிரிச்சு பார்க்கக்கூடிய எண்ணுமே கிடையாது. இருந்தாலும் மக்களாகி நம்ம திருந்தி தான் போகணும்.
அப்ப என்ன பண்ணுவான், பிரியாணி கடைக்காரன் 5 மணிக்கு மேல திறந்து வைக்க மாட்டான். ராத்திரில பிரியாணி போட மாட்டோம். எப்ப ராத்திரில யாருமே சாப்பிட வர மாட்டேங்கிறாங்கப்பா, காலையில ஒரு கல்லா கட்டி முடிச்சுக்குவோம். முடிஞ்சு போச்சு. மக்களாகி நம்ம தான் திருந்தோம். கடைக்காரன் மேல நம்ம குறை சொல்லவே கூடாது. நம்மளும் போயிட்டே இருப்பாரு. ஆமா, வழியில ஒரு முள்ளு குத்தும், முள்ளு கிடக்கும், அது மேல இவன் காலை வைப்பான். முள்ளு குத்திருச்சு அப்படிமா, முள்ளுலாம் குத்தாரு, இவன் முள்ளு மேல இவன் காலை வச்சிருக்கான். அதை என்னைக்கு ஒத்துருக்கான் நம்மாடு. அதே மாதிரி வந்து நிலப்படி இருக்கும், குனியாம போயிடுவார், டம்முன்னு தலையில முட்டுவாரு. ஆமா, நிலவு வந்து முட்டிருச்சு அப்படிப்பா. நிலவுலாம் முட்டல, நீ குனியாமல் போனாய். தண்ணிக்குள்ள காலை வச்சு போட்டு நனையுது அப்படின்னா எது என்ன கணக்கு? அதனால வந்து நம்மால வந்து திருந்தணும். அதாவது பிரியாணி கடைக்காரர் அவ வியாபாரிகள். ஆமா, அதே நேரத்துல வந்து கெட்ட உணவுகளை போடுறாங்களா, கடைக்கு சீல் வைக்கலாம், பிரச்சனை பண்ணலாம், உணவு அதிகாரி நடவடிக்கை எடுக்கலாம். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. கெட்டு போன அந்த அன்னைக்கு கூட வந்து எத்தனையோ கிலோ ஆட்டுக்கறியை வந்து பறிமுதல் பண்ணாங்க. ஒரு 2 வாரத்தை 15,000 கிலோ ஆட்டுக்கறியை வட இந்தியாவில் வந்து ஆட்டுக்கறியை வந்து பறிமுதல். அத்தனை கெட்டு போன ஆட்டுக்கறி. கெட்டு போன ஆட்டுக்கறி என்பது அவன் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பான். அதை தூக்கி ஆர்டர் கொடுத்து இவன் ஃப்ரிட்ஜ் அப்படியே அமுச்சு விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. அதை தூக்கி இவன் ஃப்ரிட்ஜில் வைக்க போறான். முடிஞ்சு போச்சு. வெந்த முன்னாடி மக்களாகி நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. திண்டு போட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட வேண்டியதான். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அதனால வந்து மக்களாகி நம்ம திருந்தோம். கெட்டுப்போன உணவில் சாப்பிடாமல் இருப்பது, மற்றபடி வந்து இரவு நேரத்தில் பிரியாணி போன்ற அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருப்பது என்ன, இதுக்கு வந்து மீன் வந்து ஒரு சின்ன விதிவிலக்க எடுத்துக்கலாம். மற்றபடி எந்த உணவு அசைவனும் சாப்பிடாதீங்க. அசைவ உணவு, ஆட்டுக்கறி, அப்பளம், ஊறுகாய், மற்ற ஒன்சோ, டீ, காஃபி, பால், ராத்திரில சப்பாத்தி, இதெல்லாம் வந்து சாப்பிடவே சாப்பிடாது. ஆமா, எந்த அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தான் நல்லது. அதே நேரத்தில் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டால்டால போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. டால்டா, ஆமா, பிரியாணி பாக்குறாங்க. ஏன்னா கல்லா கட்டுற நேரம் இல்லைங்களா? புரட்டாசி மாசம் பிறந்துரும் சொல்லி போட்டு நம்மளால என்ன பண்ண முன்கூட்டி சாப்பிடுறான். புரட்டாசி மாசத்துலயும் சாப்பிடுற மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பார்ப்பாங்க, அடை வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவான், கல்லெண்ணெய் நல்லெண்ணெய்க்கு போல என்ன பண்ணுவான், டால்டாயில் போட்டு ஆட்டுவான். முடிஞ்சு போய் என்ன, ரத்த குழாயில அடைப்பு, மாரடைப்பு, அப்புறம் மூளையில் அடைப்பு, இருதயத்துல பக்கவாதம் வரத்தான் செய்யும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் பண்ணணும். இதுக்கு உணவுத்துறை அதிகாரி இருக்காங்க, அவங்க செக்அப் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு 2-3 கடை சீல் வச்சாங்க, 10 கடைக்காரன் உஷாராயிடுவான். அந்த அடிப்படை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படை நேர நிர்வாக கட்டுப்பாடு முடியுமா அப்படிங்கிற கேள்வியை போயிட்டு, கட்டாயம் அது முடியாது. மக்களாகி நம்ம தான் திருந்தணும். அப்படி பாத்தீங்கன்னா டாஸ்மாக் திருப்பி பல விஷயமா போயிட்டு இருக்கோம். டாஸ்மாக் ராத்திரில திறந்துருக்கு, மற்றபடி ஏகப்பட்ட இதெல்லாம் திறந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நமக்கு செரிக்கல அப்படின்னா அதை நம்ம தான் தவறு பண்றோம். நம்ம உடல்ல கோளாறு இருக்கும். ஆமா, அப்புறம் வந்து மற்ற விதமா சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல கோளாறு இருக்கும். அப்புறம் தான் உணவுல கோளாறு வரும். என்னதான் சாப்பிட்டாலும் சரி, அந்த உணவு வந்து அந்த உடல் வந்து செரிக்கத்தான் பார்க்கும்போது வெளியே இதெல்லாம் பார்க்க முடியாத பட்சத்துக்கு தான் ஒண்ணு வாந்தியா வரும், இல்லை வேதியா போகும். இயற்கை முறை வைத்தியப்படி. அதனால வந்து நம்ம மக்களாய் நம்ம தான் திருந்தணுங்க. அதே நேரத்துல வந்து ஒரு இன்னொரு விஷயத்த பார்க்கக்கூடிய சமயத்துல 4 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சைவ உணவு எடுக்கக்கூடிய விஷயத்துல அதுக்குள்ள வெட்டமா சாப்பிட்டோமா போனோமான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அது கூடவே கூடாது. அதை பல பேர் வந்து இன்னைக்கு ஒத்துக்கொள்ளுதில்லை. காலத்தின் கட்டாயம். மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லேடிஸ் வேலைக்கு போறாங்க, ஜென்ஸு வேலைக்கு போறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, அது கட்டுப்படுத்த முடியாது. ஆமா, அதனால வந்து அதுலேயும் பல விதமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குது. அவசரமாக சமையல் பண்ணுவது, சிக்கன் மட்டனை வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதான் வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் வந்து ஹோட்டலுக்கு போய் அசைவ உணவு சாப்பிடாங்க. இது என்னுடைய அற்புதமான ஒரு அறிவுரை. எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல. ஹோட்டலுக்கு போறீங்களா, சைவ உணவு சாப்பிடுங்க, அசைவ உணவு சாப்பிடாதீங்க. ஆமா, வீட்டுல செஞ்சு வச்சு கரெக்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா, ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சம் மிஞ்சி போச்சுங்க, 2 நேரம் அதோட சரி, அடுத்து தூக்கி எறிஞ்சிருங்க, முடிஞ்சு போச்சு. இதான் வந்து அசைவ உணவு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கணும். இல்லாவிட்டால் பல நோய்கள் வரத்தான் செய்யும். ஆமா, அதுக்காக வந்து என்ன, அம்பு எய்தவன் இங்கிருக்க அம்பை யாரோ வந்து குற்றம் சுமத்தினான். அந்த கதை நம்ம மேல பல தவறு இருக்கு. அதை திருத்தினாலே போதுங்க. எந்த உணவாக இருந்தாலும் நமக்கு கட்டாயமாக ஜீரணிக்கும், அது ஆரோக்கியமாக மாறும். மற்றபடி வந்து நாம் செய்யக்கூடிய தவறை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய சமயத்துல நாம் அனைத்து உணவுகளும் நமக்கு ஆரோக்கியம் கட்டாயமாக ஏற்படும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.